ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பிம்மா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, நம்ம இன்னைக்கு ஒரு வேலைக்காக நாங்கள் எங்கே போக போகிறோம்னா அண்ணா நகர் சைட் போக போகிறோம். அதனால வந்துட்டு நாங்கள் 3 பேருமே கிளம்பிட்டோம். போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வரும்போது அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு மாலு கீழே அப்படியே அந்த பக்கம்லாம் சுற்றி சரி எல்லாத்தையும் சுற்றிட்டு நம்ம வரலாம். மௌலி வரல அப்படின்னு சொன்னால் இருந்தாலும் பரவாயில்ல வாடா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துன்னு போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி என்னெல்லாம் பண்ண போகிறோம், எங்கே போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே வரப்போது மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சீக்கிரம் சூரியனை பார்த்து பரவாயில்ல இருக்கு. இருக்கும் ஏன் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங்கே நாங்கள் வந்து டைம் பார்த்தீங்கன்னா 9:26 ஆகுது. மார்னிங்கே ஷூட்டுக்கு ஒன்று கிளம்பிட்டோம். முடிச்சுட்டு தான் சிரிப்பு இருக்கு. இன்னைக்கு சிரிப்பு இருக்கா? அது சிரிப்பு யாரு? அவங்க 2 பேரையும் பார்த்தேன். நீங்க ஒரு 2 பேரையும் பார்த்தேன். அவங்க ஒரு டைலாக் சொல்ல, நீங்க ஒரு டைலாக் பேச. ஆல்ரெடி அவங்க தான் ஸ்கிரிப்ட் பேப்பரே கொடுத்துட்டாங்க. அவர் எக்ஸாமுக்கு பசங்க எல்லாம் படிச்சுட்டு போவாங்க. காமர்ஸ் சொல்லுவாரே, காமர்ஸ் ஜூஸ் என்ன காமர்ஸ் சம் டோட்டல் ஆஃப் தோஸ் ப்ராசஸ். ஒரு டைலாக் ஒரு வருஷம் போய் சொல்லிட்டு இருக்காரு. இதுதான் எப்ப பார்த்தாலும் படிச்சுனே இருக்கும். ஒரு வாட்டி எங்க அப்பா கண்டுபிடிச்சாரு. பார்த்துட்டு ஏய் அப்படின்னு கத்துனாரு. என்னப்பா அப்படின்னு இங்க வா அப்படின்னாரு. போனா ஏண்டி இந்த புறம்போக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு காமர்ஸ் சம் டோட்டல் ஆஃப் தோஸ் ப்ராசஸ்னே சொல்லுது. படிச்சு அவருக்கு இதெல்லாம் எங்க வீட்டுல வந்து சத்தமா படிக்கணும். சத்தம் இல்லாம படிக்க கூடாது. கத்தி படிச்சாதான் படிக்கிறேன்னு அர்த்தம். வாயில முணங்கன்னு என்ன பண்றேன்னு யாருக்கு தெரியும்? நானுமே அதெல்லாம் பண்ணிருக்கிறேன். சரி ஓகே, இன்னைக்கு எக்ஸாம் படிச்ச மாதிரி படிச்சுட்டு பீதியில கிளம்பினுக்கிறியா? என்னத்துக்கு பீதி? நான் தான் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்டேனே. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பிட்டோம். மார்னிங்கே ஷூட் முடிச்சுட்டு சாப்பிட்டு தெம்பா வந்து ஷாப்பிங் இழுத்துட்டு போக போறேன். நேத்து விட்டது இன்னைக்கு பிடிக்க போறேன். கழுதை கேட்டா குடிச்சு. ஆமா, நேத்து வந்து இதை சொல்லிதான் எனக்கு கூட்டின்னு வந்தேன். நாளைக்கு தான் நம்ம டவுனுக்கு போறோம்ல, அப்ப அங்க போய் பார்த்துக்கலாம். நாளைக்கு டவுன் கிடையாது, நாளைக்கு வேற இடம். அது வேற இடம், இது வேற இடம். இதுதான் மெயின். இதுதான் சிட்டி. நாளைக்கு போறது அது வேற இடம், அது வேற மாதிரி. நாளைக்கு சிட்டிக்கு தானே போவோம். நாளைக்கு சிட்டிக்குலாம் இல்ல. அதெல்லாம் தேவையில்லப்பா. நீ நேத்து என்ன சொன்ன, அதுக்கு பதில் இன்னைக்கு சொல்லு. இப்ப வரும்போது நான் நேத்து கதைக்கே நான் வரல. இப்ப வரும்போது நீ என்ன சொன்ன? 2K உன்னோட பட்ஜெட் இருந்தேன். ஐ அம் ரெடி டு கிவ். இமிடியேட்டா ட்ரான்ஸ்ஃபர் போட்டுட்டா? நோ நோ நோ. என்ன சரி, முதல்ல சாப்பிட்டோம் கிரிக்கும் அப்படின்னா. இப்போ டாக்டர் என்ன சொன்னாரு? என்ன நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு. நிறைய சாப்பிடாதீங்க, கம்மியா சாப்பிடுங்க. உடனே என்ன வார்த்தை? கேலரி டெபிசிட் பண்ணணும். அப்படி என்ன ChatGPT போட்டு படிச்சு பாருங்க, அப்ப தெரியும். இவனும் பல நாளா சொல்றான் ஜிம்முக்கு போன்னு. ஆனா எனக்கு வாய் தான் முக்கியம், நீ உட்கார்ந்துன்னு இருக்க. திருப்பி வாய் தான் முக்கியம், நீ உட்கார்ந்துருந்தேன்னு ஏன்? அது இவருக்குன்னு இல்ல ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே. எனக்கு சரி, உங்களுக்கு சரி, இவருக்கும் சரி. வாய் தான் முக்கியம், டேஸ்ட் தான் முக்கியம், சாப்பிட்றது தான் முக்கியம்னு நினைச்சோம் அப்படின்னா வாழ்நாள்ல வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல நம்ம கொஞ்சம் அவதிப்படுவோம். நியாயமான பேச்சுப்பா. அப்ப இனிமேல் நீ எதுக்கு பிரியாணி, மட்டன் பிரியாணி, மட்டன் கபாப், ஷீக் கபாப் சொல்லலாம் இல்ல. ஒரு வாரத்துக்கு ஒரு நாள், மாசத்துக்கு ஒரு 5 நாள் 6 நாள் எல்லாமும் நீங்க இப்படிதான் சாப்பிடுறீங்க. நீ வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறியா? ஏமா பிரியாணி வேண்டிய போட்டு சாப்பிட்டேன் அந்த கடையில. நானு நீயே சொல்ல, நான் நிறைய சாப்பிட்டேன். இல்ல இவ்வளவுதான் வச்சேன். நான் வீட்லயே இவ்வளவுதான் திங்கிறேன். வீட்லயே அவன் ரைஸ் கம்மியா தான் சாப்பிடறான், சைட் டிஷ் நிறைய சாப்பிடறான். இல்லப்பா, ஆமா சைட் டிஷ்னா சிக்கன் தானே சாப்பிடறான். முழுசா சாப்பிடுறது இல்ல. சிக்கன் புரோட்டீன் தெரியுமா? சிக்கன் சாப்பிடலாம், முட்டை சாப்பிடலாம், வெஜிடபிள் சாப்பிடலாம். கார்போஹைட்ரேட் கம்மியா எடுத்துக்கிறான். சாப்பிடுறது இல்ல. சிக்கன் கூட ஒரே முட்டை எப்படி திங்கிறது? பிச்சு சாப்பிடலாம். இங்க பாரு, நான் சொல்றேன் உன் நல்லதுக்கு தான். வாய் தான் முக்கியம்னா இன்னைக்கு குற்று வெளில வந்துட்டோம். இதுக்கப்புறம் ஒழுங்கா வந்து நீ நானும் மெயின்டைன் பண்ணலன்னு வையேன், அப்புறம் ஃபியூச்சர்ல கஷ்டம். நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு முழு பிரியாணி முழுசா சாப்பிட்டது முந்தானே. ஆனாலும் இருந்தாலும் என்னிட ஒரு கொண்டாட்டியா இருந்துட்டு இதெல்லாம் வெளில சொல்லக்கூடாதுன்னா என் புருஷன் இவ்வளவு சாப்பிடறான். நான் எங்கப்பா சாப்பிடுறேன்? அது முந்தானத்து நைட்டு மட்டும் தான்டா சாப்பிட்டேன். நேத்து மதியானம் எல்லாரும் கழுவிதான் ஊத்துவாங்க. இருந்தாலும் சொல்றேன், அவர் நல்லதுதான் சொல்றேன். அது சிக்கன் குழம்பு நல்லா இருந்தது, சாப்பிட்டேன். சொல்றேன் டேஸ்ட் கண்ட்ரோல் பண்ணலாம். நல்லா இருந்தா கொஞ்சம் தான், நல்லா இருந்தாலும் கொஞ்சம் தான் சாப்பிடணும், நல்லா இல்லைனாலும் கொஞ்சம் தான் சாப்பிடணும். சரியா?
இந்த மாதிரி டேஸ்டா ஏதாவது என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு எக்ஸ்ட்ரா போட்டு தினமும் அடி சாப்பிடுறது என்னைக்காவது ஒரு நாளைக்கு இல்ல இந்த நான்வெஜ் நல்லா செய்யறேன்னு பாத்தீங்க அப்படின்னா அப்படி இது வரைக்கும் சாப்பிடுவாரு. இது ஆடு வாய் தந்து காக்கா கொத்தின்னு போயிட்டு உள்ள இந்த சோத்தை அந்த மாதிரி சாப்பிடுவாரு. அப்படி சாப்பிடக்கூடாதுதான் சொல்றேன். ஆனா நான் வந்து 3 மீல் 4 மீலா எடுத்து சொல்லலாம். ஆனா பட் எங்களோட இந்த ஏஜ் கண்டிஷன் 40+ வந்து எப்படின்னா கொஞ்சம் லிமிட்டா தான் சாப்பிடணும், கொஞ்சம் நல்லா தான் சாப்பிடணும். ஆனா வந்து நீ வந்து தண்ணி ஐட்டம்ஸே சேர்த்துக்க மாட்டேன்ற. ஒன்லி வெஜிடபிள் இல்லாம ராவா வந்து பிரியாணி நான்வெஜ் இந்த மாதிரியே போற. அப்புறம் வந்து இந்த உனக்கு நீர்க்காயில நான் தெரியுமாப்பா? தெரியுமா? இல்லாம என்னையும் திங்க விட மாட்டேன்ற. இப்ப பரவாயில்ல, இவங்க வந்து டிராவல் இப்ப ஜிம்க்கெல்லாம் போனா கொஞ்சம் அறிவு வளர்ந்ததுனால ஏதாவது வச்சா கொஞ்சம் வாய் முடிஞ்சு சாப்பிடுறான். இப்பெல்லாம் கொஞ்சம் அவன் ஏதாவது வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சா வாய் முடின்னு சாப்பிடுறான். இப்ப அவன் திருந்திட்டான். எங்க வீட்டுல திருந்து வேண்டியது நீ ஒருத்தி தான். நீ என்ன சொல்றாங்க, தானும் வளராம பக்கத்துல இருக்கிறது வளர விடாம நீ அடக்கி நிற்கிற. ஆமா, அடக்கி நிற்கிறேன். இருக்க நானாச்சும் அவங்களுக்கு ஜிம்முக்கு போறேன்னா அதையும் நிற்கிறேன். எங்கப்பா வந்திருக்க சாப்பிட்டுட்டு? விஆர் மாலுக்கு வந்து பல வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு வருஷம் ஆயிருக்கும் எப்படியா இருந்தாலும்ல. அப்போ என்ன இதுக்கு முன்னாடி எப்போ வந்திருப்போம்? ஓ, இப்போ வந்தோமே நம்ம ஜெனிஃபர் கூட வந்திருந்தோம். ஓகே மறந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இருக்கிற எல்லா மாலும் சுத்திட்டுமா. நம்ம இன்னும் ரெடில்ஸ் பக்கம் தான்ப்பா மால் சுத்தவே இல்லை. ரெடில்ஸ் கிட்ட ஒரு தேட்டர் மால் ஒன்று இருக்குது, அது பார்க்கணும். அப்புறம் நம்ம பெரும்பாக்கத்தில் மிசாஜ் தேட்டரில் போகணும். இதெல்லாம் போய் நம்ம பார்க்கணும். ஆமாப்பா, முக்கியமா நம்ம வெல்ஸ் தேட்டருக்கு போவே இல்லப்பா. ஏன் சேர்மன் வெரி ஓல்டு ஸ்டூடெண்ட் நானு. என் சேர்மனோட தேட்டர் அது. ஓகேவா? சரி, ரெண்டு பேத்துக்கிட்ட டிஃபரன்ஸ் என்ன? வெல்ஸ் என்ன, நான் வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி, நான் இப்போ 25 வருஷத்துக்கு முன்னாடி படித்தேன். நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் படித்தேன். இப்போ அவன் முடிச்சிருக்கான். அதுதான் வித்தியாசம். இப்போ என்னப்பா வேணும் உனக்கு? இன்னைக்கு மகேஷ் ராஜா முடிஞ்சாரு. அங்க பாரு 50% சேல் போட்டுருக்கு, ட்ரெண்ட்ஸ் இருக்கு, மேக்ஸ் இருக்கு, லைஃப் ஸ்டைல் இருக்கு. நேத்திய vlog வந்து பாத்தீங்கன்னா ஆடி தள்ளுபடி. एक्चुअली இந்த செருப்பு இங்க வாங்கல, एक्चुअली ஒரு கிராக்ஸ் இங்க வாங்குனேன். அதெல்லாம் உடுப்பா. சரி, கிராக்ஸ் வாங்கி கொடு. நேத்தி டைட்டில்ல நான் ஆடி தள்ளுபடி அழுதுட்டு வந்த பேபி. ஆமா, நீ நான் அழுவ வச்சு தான் கூட்டிட்டு வந்த. ஓகே. நெக்ஸ்ட் நீ இன்னைக்கு வந்து இன்னைக்கு டேல வந்து நீ அழுவ போற. அங்கதான் முடியாது. நீ நேத்து வந்து நிறைய காரணங்கள் சொன்ன, அதெல்லாம் வந்து ஏத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு அதெல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. இல்ல, நேத்து சொன்ன காரணங்களுக்காக தான் நான் வந்து 2K உனக்கு சாங்ஷன் பண்ணியிருக்கிறேன். மனசார ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் இன் மை லைஃப் அப்படின்ற மாதிரி நானே 2K உனக்கு வந்து நேத்தோட சாங்ஷன். இன்னைக்கு வந்து நீ கொடுக்கவே இல்லையே. சரி, 2.2001 சாங்ஷன் இன்னைக்கு. நேத்து 2K, இன்னைக்கு சரி உனக்காக 2.1K இன்னைக்கு சாங்ஷன். அப்ப 2.1K னா 3K வா? 2.1K னா 3K வா? 2100. சரி, வா போலாம். இப்ப என்னப்பா ஆஃபர் இல்ல? ஆஃபர் இல்லையா? வெளில வந்துரு. ட்ரெண்ட்ஸ்ல ஆஃபர் இல்லைனா நீ உள்ளே இருக்க கூடாது. 30% 50% இது. இது பழைய குடிக்கவே இல்ல, பழசா இருக்குது. ஆஃபரே இல்ல பார். ஆஃபர் இல்லைனா உள்ள இருக்காதுப்பா, வெளில வந்துரு. ஆனா நல்லா இருக்கு, Dress கலெக்ஷன் நல்லா இருக்கு. அப்போ எப்படியும் இன்னும் ஒரு 2 வாரம் கழிச்சு 15 டேஸ் கழிச்சு அதெல்லாம் ஆஃபர்ல வந்து. இப்போ ஆஃபர்லாம் போட மாட்டாங்க. போடுவாங்க, இப்போ போட மாட்டாங்க. இன்னும் 2 வீக்ஸ்ல ஆஃபர் வரும். ட்ரெண்ட்ஸ்ல ஆஃபர் இல்லாம இருக்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு. இருக்கு, நிறைய தடவை வந்திருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு சிலதெல்லாம் வந்து நமக்கு வேணாங்கிறது ஆயிடும். அது வயசா இல்ல எப்படின்னு பாடி ஷேப்பா, சிச்சுவேஷனா, பாடி ஷேப்பா, பாடி ஷேமிங் பண்ற நீனு. சை, பேபி மாக்கு பிடிக்காத ஒரே விஷயம் பாடி ஷேமிங். ஷட்டப்பி அவர் மோத் சட்டிப்பானை கவுத்துன்ட்டு வீட்டுல உட்காந்துக்கணும். இன்னைக்கு நீ செத்தடி. லைஃப் ஸ்டைல் போய் பாக்கல, லைஃப் ஸ்டைல் என்ன ஆஃபர் இருக்குன்னு தெரியல. பாக்கலாம், பாக்குறதுக்குன்னா காசா பணமா? உள்ள போற, சுத்தி பார்க்க போற, வர பண்ணிட்டு போயிட்டேன்னா எந்த கலராச்சும் நல்லா இருக்குன்னு ஏதாவது சஜஷன் கொடுக்குறியா? அம்மாக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குறியா? ஒரு இடமும் இல்ல. சரி, எனக்கு செலக்ட் பண்ணு. உனக்கு 4 கலர், 4 பேண்ட், 4 சட்டை தான். பட் ஆனா எனக்கு அப்படி இல்ல. ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஃபியூச்சர்ல மட்டும் செலக்ட் பண்ணுவீங்கடா. அம்மான்னா உங்களுக்கு அப்படி இலக்காரமா போச்சுடா. கரெக்டா? அப்ப வைக்கிறேன், அப்ப வராண்டி வாடி. குடும்பத்துக்குள்ள கும்மி அடிச்சு விடுறவா.
பாக்குறேன் 3300. சரி, என்னோடது எவ்வளோ? உந்து வந்து 2900 ரூபா. இங்க பாரு, இன்னர்ஸ் எல்லாம் வந்து கணக்குலயே கிடையாது. சரியா? அதெல்லாம் வந்து அத்தியாவசிய பொருள். எல்லாமே அத்தியாவசிய சரியா? பொருள். அது வந்து அப்ப இன்வெஸ்ட் மட்டும் போட்டு நம்ம போக முடியுமா? மேல டாப்ல Dress இன்வெஸ்ட் போடாம Dress போட முடியுமா? எப்படி எல்லாம் பேசுறாரு பாருங்க. இல்ல கொஞ்சம் ஓவரா இல்ல உனக்கு? லாஸ்ட் டைம் வாங்கி அந்த இன்னர்ஸ் அவசரத்துக்கு எல்லாமே பட்ஜெட்னா பட்ஜெட் அது உள்ள இருக்கிறது தான். பட்ஜெட் உள்ளதான் இருக்கணும். பட்ஜெட் விட்டு வெளில தாண்டி எட்டி பாக்குறது ஒரு 1200 ரூபா கரெக்டா. நான் 2000 ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணிருக்கேன். கிடையவே கிடையாது. நான் வீட்ல போய் காட்டுறேன். வீட்ல போய் காட்டுறேன். இந்த இதெல்லாம் பிரச்சனை இல்ல, வீட்ல போய் காட்டுறவா. சும்மா நம்ம நான் இப்போ வந்துட்டு கப்பிள் காம்பினேஷன் ஒரு ரீல்ஸ் வந்து இருக்கு. கேர்ள்ஸ் என்ன போடுறாங்களோ அதுக்கு ஆப்போசிட் கலர் தான் பாய்ஸ் போடணுமா. அப்பதான் வந்து நீ black போடு, நான் ஒயிட் போடுறேன். அப்படி கிடையாது. நான் black போட்டேன்னா நீ ரெட் போடணும், கிரீன் போடணும், அந்த மாதிரி கான்ட்ராஸ்டா போடணும். அந்த மாதிரி தான் இப்ப கலர் வந்திருக்கு. அந்த கலர்ல தான் சூஸ் பண்ணலாம்னு இருக்கேன் இனிமேல். அப்கமிங் ஃபங்க்ஷன் வந்து அந்த மாதிரி சூஸ் பண்ணும்பா. எப்ப பார்த்தாலும் யூனிஃபார்ம் மாதிரி போட்டு போர் அடிச்சிச்சு. சரி, அந்த மாதிரி காம்பினேஷன்ல சூஸ் பண்ணலாம்னு இருக்கேன். இப்போ ஒருத்தர் சுடிதார் போட்டு வர போயிருக்காரு. வந்துட்டாரு ஆல்ட்ரேஷன் பண்ணு மௌலி. இங்க வா. கை ஷோல்டர் எல்லாம் கரெக்ட்டா இருக்குது. இதுக்கு Black பேண்ட் கை மட்டும் தான் இது பண்ணனும். ஓ, நம்ம பேண்டே போட்டுக்கலாமா? கை ஆல்ட்ரேஷன் பண்ணனும். சரியா? இது இந்த மாதிரி கை ஆல்ட்ரேஷன் பண்ணுமா? இவ்வளவு தூரம். ஆமா, கையெல்லாம் நீ ஆல்டர் பண்ணனும். ஹைட்டே ஆல்டர் பண்ணனும். உடம்பு இது இப்படி சுடிதாராடா இது இப்படி உடம்பு பிடிக்கிறதுக்கு. ஆல்ட்ரேஷன் பண்ணா நல்லா தான்டா இருக்கும் மௌலி. இதே மாதிரி தச்சுக்கலாமா? ஆமா. பெருசு எல் தான்ப்பா இது. பெருசு என்ன சொன்னா பட்டாப்பட்டியில தைப்பாங்கல்ல, அதுல வட்ட வட்டமா இருக்குது. இல்ல இது கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கு. சீ, இதுல பார்த்தா கலரே தெரியல. வீடியோல பிளெயின் கலரா தெரியுதா? பிளெயின் கலரெல்லாம் தெரியல. நானே குர்த்தி இந்த கலர்ல வித்தா வாங்க மாட்டேன். நீ வாங்கி போடுற பத்தியா? நான் இதை போட்டு வரட்டா? கேவலமா இருக்கும் போ. ஏய், நல்லா இருக்கும்பா இது. இது சும்மா எடுத்து போடுறேன். இது அப்கமிங் ஃபங்க்ஷனுக்குலாம் கிடையாது. அப்கமிங் ஃபங்க்ஷனுங்கிறதே கிடையாது. நல்லாவே இல்லை. சும்மா போறது கூட அது லைக் இல்லைன்றேன். அப்படின்றியா? உங்களுக்கெல்லாம் டேஸ்டே இல்லப்பா. ஆனா அது நல்லா தான் இருக்கும். நல்லா இல்ல. பெரிய விஞ்ஞானி மாதிரி இருக்கு. இது நேரா போய் கண்ணுல குத்துதுப்பா உள்ள. நல்லாதான்ப்பா இருக்கு. சீரியஸா நல்லாதான் இருக்கு. நான் உனக்கு மெட்டா வாங்கி தரவா? உன் பர்த்டேக்கு மெட்டா கிளாஸ் தான். நேரா போய் இது கண்ணுல குத்துது. என்னப்பா கொரோனா டெக்காரா? கொரோனா இந்த மாதிரி ஹோம் டெக்கார்ஸ் நிறைய இருக்குதா. உலக உருண்டை இப்படிதானே எல்லாரும் அப்படியே வில்லனுக்கெல்லாம் இப்படி சுத்தி விடுவாங்க. சுத்தி விட்டு இப்படி கை வைப்பாங்க. குதிரை பாருடா நல்லா இருக்கு. வெயிட்டே இல்லப்பா. இது நல்லா இருக்கா? குதிரை நல்லா இருக்கு, வெயிட் இல்ல. இது நம்ம இதுல வச்சா நல்லா இருக்குமா? 2000 நம்ம இதுல வச்சா நல்லா தான் இருக்கும். ஆனா 2000. இது என்னதுப்பா? அது தெரியல. இதோ இங்கெல்லாம் ஏதோ இது கேண்டில் எல்லாம் வைக்கிறதுல நிறைய. கேண்டில் எல்லாம் வேணாம்ப்பா. அந்த பீஸ் எடுத்துக்கலாம்ப்பா. பீஸ் என்ன பீஸ்? அந்த பீஸ் யார் வாழ்க்கை? எனக்கு நீ பீஸே கொடுக்கமான்ற. பீஸ் கொடு. பீஸ் யார் வாழ்க்கையிலும் பீஸே இல்லவா? இது கூட நோ பீஸ் ஆஃப் மைண்ட். இந்த கிளாக் வாங்கலாம். அது அந்த வெஸ்டர்ன் கிளாக் இருக்கும் பாரு, அந்த மாதிரி தான் வாங்கி இப்படி தொங்க விடணும். அது வேணாம்ப்பா, இது வைக்கலாம்ப்பா. இதுவே அந்த மாதிரி தான்ப்பா இருக்கு. ரன்னிங் கண்டிஷன் தானே இது? ஆமா. இதோ பாரு உள்ள இருக்கு பாரு, நீ கேக்குற மாதிரி. அதெல்லாம் அது வந்து ஆன்லைன்ல தான் போடுவாங்க. இப்படி செவுத்துல இப்படி முளைச்சு இப்படி கீழே தொங்குமே, அந்த மாதிரி அடிக்க. அதுக்கு இடம் இல்லை நம்மளுக்கு. அதுக்கு நம்ம இதுல தான் வைக்கணும். அது வேண்டாம். நம்ம ரூமுக்கு போற வழியில அடிக்கலாம். என்னப்பா ஊர்லாம் சுத்திட்டு வந்து வீட்டுக்குள்ள ஊர்லாம் சுத்தும் போது டயர்டா இருக்காதுப்பா. அந்த வீட்டுக்குள்ள இப்படி கால் எடுத்து வைக்கும் போதுதான் ஒரு டயர்டு வரும் பாரு. அது பிறப்புப்பா, உன் பிறப்பு. அங்கெல்லாம் சுத்தும் போது ஊர் சுத்தி பிறப்பு.
ஜாலியா இருந்தது. வீட்டுக்குள்ள வந்தவொடனே தலைவலி, கழுத்து வலி, முதுகு வலி, கால் வலி, கை வலி எல்லா வலியும் வந்துருதுப்பா. நடக்கும் போது மால்ல சுத்தி சுத்தி நீ நடக்கும் போது வராத வலி இருந்ததுப்பா. கூஸ் பம்ஸா இருந்ததுப்பா. அப்படியே வந்து ஒரு என்ன ஈகரா இதை பார்க்கலாமா அதை பார்க்கலாமா அதை பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி இருந்தது. வீட்டுக்கு வந்து அப்படியே இருக்குது. உன் மூஞ்சி அவன் மூஞ்சியும் பார்த்தா அப்படின்ற மாதிரிதான் இருக்குது. அப்படியே அந்த இதுல எல்லாம் டைனோசர் கத்துமா அப்படின்னு சொல்லிட்டு கத்து சொல்லுவாங்க தெரியுமா? டைனோசர் அது ஃபேமஸ் ஆச்சு தெரியுமா? அந்த மாதிரி அப்படின்னு நான் தான்ப்பா சொல்லணும். எப்ப பார்த்தாலும் நீதான் கத்தினுக்கிறான்ட்டு அந்த மாதிரி தான் போயிட்டு எல்லாம் சுத்திட்டு வந்தோம். வந்து கால் வச்சவனே வீட்டுக்குள்ள வைஃபை வேற ஒர்க் ஆகல ஃப்ரெண்ட்ஸ். கேட்டா மழை வந்ததுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு. இது ஒரு ரோதனையா இருக்கு. மழை வந்தா அந்த பாக்ஸ்ல இருந்து ஒயர கட் ஆயிடுது. இந்த வாட்டி பிடிச்சி எக்க போறோம் பாரு. ஒழுங்கா பாக்ஸ் இது பண்றத விட்டு இப்ப நமக்கு வைஃபை இல்லைன்னா நமக்கு வேலையே நடக்காது. நாளைக்கு காலையில நான் உங்களுக்கு எப்படி வீடியோ போடுவேன். நீங்க எனக்காக வெயிட் பண்ணி இருப்பீங்கல்ல நிறைய பேர். 11 மணிக்கு பேபிமா வீடியோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பேர் வெயிட் பண்றீங்க. அப்ப நான் எப்படி பண்றது? அதனால இப்ப கம்ப்ளைண்ட் பண்ணி என்னென்னமோ பண்ணி இப்ப பண்ணி கதைக்காது. நாளைக்கு தான் வரும். அது 2 மணிக்கு வருதோ 12 மணிக்கு வருதோ. அவன் 12 தான் சொல்லி இருக்கிறாங்க. அதனால இப்ப ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ஐடியா பண்ணும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்கிறத காட்டுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுத்துன்னு சுத்தி மால் சுத்தியாச்சு. அதுக்கப்புறம் வந்து அங்க ஒரு 2-3 ஷாப் சுத்தியாச்சு. எல்லாம் சுத்தி இதுதான் வாங்கிட்டு வந்தோம். ஓகேவா? இதுல என்ன இருக்கு அப்படிங்கறத வந்து பிரியா மகேஷ் ராஜா சேனல்ல பாருங்க. ஓகேவா? ஏன்னா இதுலயும் காட்டி அதுலயும் காட்டி உங்களுக்கு போர் அடிக்க விரும்பல. ஏதோ ஒண்ணுல தானே காட்டணும். அதனால நம்ம அதுலயே காட்டிக்கலாம் அப்படின்னு என்னோட லைஃப் ஸ்டைலு, என்னோட காஸ்டியூமு, என்னோட மேக்கப் எல்லாமே நம்ம வந்து அதுலதான் காட்டுறோம். அதனால அதுல செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டாங்க பிரஸ் பண்ணுங்க. ஓகே, பாய்.